வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு எஃப்சி நரிக்கூட்டம் அஃபீஷியல் யூடியூப் சேனல். இந்த நாளுக்காக தான் நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் போராடினது, அந்த கப்பை பார்க்குறீங்க, அதோட குளோரிஃபிகேஷன் இன்றைக்கி நைட்டு நடக்க போகுது. யாரும் தூக்க போகிறாங்க இன்னும் தெரியலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். அண்ட் 2 ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க. 2 பேருமே அவங்க சைடில் அவங்க ஃபீல்டில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இஸ்தான்புல் ஸ்டேடியத்துலேருந்து இன்றைக்கி ஃபைனல் நடக்குது. ரெண்டு டீமும் லைனப்ஸ் ஆகுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 2 பேருமே போராடி வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு செமிஃபைனல் தான் கொஞ்சம் முன்னாடியே தெரிகிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் இந்த மேட்ச் அவ்வளோக்கா இருக்கான்னு சொல்லுவோம். இங்கே நம்ம கேப்டன் பார்க்குறோம். யுஎஃப் ஆந்தமோட பிளேயர்ஸ்லாம் நிற்கிறாங்கங்க. இங்கே பார்க்குற ஜுவென்டஸ் இங்கே அந்த ஒன் அண்ட் ஒன்லி மேன் நிற்கிறாரு. நம்பர் 7 ஜெர்சியோட கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இங்கே நம்ம டீமோட பிளேயர்ஸுங்க. ஃபைனலோட செரிமனி முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க 2 டீமையும். ஜுவென்டஸ் இங்கே அதே ஃபார்மேஷன், நோ சேஞ்சஸ் போன மேட்ச்லேருந்து. அண்ட் டேஞ்சரஸ் மேன் ரொனால்டோ பார்க்குறீங்க. ஆனால் டிபாலா மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் வருவாருன்னு நினைக்கிறேன். ரொனால்டோவும் ஹிகாயினும் டீப் டிஸ்கஷன் போடுறாங்க அங்கே. நம்ம டீம் இங்கே திவாகர் இன்னைக்கு பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். அவர் சும்மாவே சூப்பராக இருப்பார். இன்றைக்கி வேறு நம்ம செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்ச், சௌரிஸ் லோகேஷ் வந்திருக்காரு. ரொனால்டோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு இன்னும் ரொனால்டோக்கும் யாசருக்கும் ஒரு மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா கோல்டன் பூட் ரேஸ் நடக்குது. அங்கே பால் ரோல் ஆயிடுச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நல்ல அட்டம் போட்டார் ரவிக்குமார் ஸ்டார்டிங்லேயே. யாசர்கிட்ட பால் நல்ல ரைட் ஃப்ளாங்க் அடித்தார் பாலாஜிட்ட. தான் இன்னும் பால் இருக்குது, பொசன் எழுந்தாலும். இங்கே கண்ணன் ஏன் இவ்வளோ ஈஸியாக பாலை விட்டாருன்னு தெரியல. அண்ட் மற்றபடி எங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ செம்மையாக தடுத்தாங்க ரொனால்டோட்டே. ரவிக்குமார் இங்கே யாசர் மேலே போகிறாரு. நல்ல ஒரு பிரேக்கெல்லாம் அடிக்கும்போது நல்லா டீலைட்டு ஃபார்மேஷனில் தடுத்துட்டார். ரவிக்குமார் நல்லா அட்டன் போட்டாருங்க. இன்னும் பால் பியானிஸ்ட் போயிருச்சு. பாலாஜி போராடுறாரு டக்ளஸ் கோஸ்டாட்ட. அதில் ராம்சே, அலெக்சாண்ட்ரோ, டிலைட், டானிலோ, ஹிகாயின். கிறிஸ்டியானோட போராருங்க. தேவையில்லாத த்ரூ பால் ஹிகாயின்ட்டு இருந்து. லோகேஷிங்க யாசர் நேராக பாலாஜிக்கு பால் கொடுத்துருக்காரு. நல்ல பிளாங்க் எடுக்கிற பாலாஜி. ஒரு பாஸ் போட்டால் போதும். யாசர்கிட்ட இங்கே பால் இருக்குது, முடிச்சு கொடுத்துருக்காரு யாசர் எங்கள் டீமுக்கு. லீடிங்கில் போயிருக்கோம் நம்ம ஃபைனலில். இந்த கோலோட CR7ஓட 10 கோலை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு யாசரங்க. செம்ம அசிஸ்ட் கொடுத்தாரு பாலாஜி யாசருக்கங்க. அந்த ஒரு கோல் போனாலும் முழுசாக சந்தோஷப்பட முடியலை. ஏன்னா அப்படிப்பட்ட டீம் தான் ஜுவென்டஸ். செம்ம பால், செம்மையாக பேஸ் எடுத்து போனார் யாசர். நல்ல ஃபினிஷ் அங்கே. நல்ல ஃபஸ்ட்டு த்ரூ பால் பாலாஜிட்டேருந்து. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ஷூட்டு யாசர்ட்டேருந்து. CR7 எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பியானிச் நல்ல ஒரு லாங் பால், கண்ணன் ஹெட்டரில் தடுத்துட்டாருங்க. நேராக மட்டியோடிட்ட போயிருக்கு பால். நல்ல ஒரு டிஃபென்ஸ் லோகேஷ் இருந்து. ஆனால் அதோட பயங்கரமாக அங்கே பண்ணுறாங்க டிஃபென்ஸுங்க. பாலாஜி போகிறாரு சும்மா ரைட்டில். ரவிக்குமாரே எடுத்திருக்காரு பாலை. இன்டர்செப்ஷன் ஆயிடுச்சு. ரொனால்டோ
ஓகே, ஃபவுல் பண்ணியிருக்காரு ரொனால்டோவே. ஃப்ரீ கிக் செட் பீஸில் பொறுத்தளவு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பியானிஸுக்கு ரொம்ப அசிஸ்ட் வந்ததே அதனால தான். இங்கே ஒரு இன்டர்செப்ஷன், மறுபடியும் ஒரு கவுண்டர் அட்டாக். நேராக ரவிக்குமாருக்கு பால் போகுமா? ஆனால் செலினி தடுத்துட்டார் அந்த பாலை. ராம்சே, அலெக்சாண்ட்ரோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. செம்ம லாங் பால் ரொனால்டோ இருந்து. மறுபடியும் இங்கே நல்ல ஒரு அட்டம்ப்ட். அங்கே நல்ல ஒரு டிஃபென்ஸ் தனுஷ்ட இருந்து. இன்றைக்கி நம்ம டிஃபெண்டர்ஸுக்கு நிறையா வேலை இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் இருக்கார் டீமில். ரொனால்டோ அங்கே செம்ம டிஃபென்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்து. ரவிக்குமார் ஏறாரு. நல்ல ஒரு த்ரூ பால் யாசருக்கான அட்வான்ஸாக வந்துட்டாரு சஜிஸ்னி. நீங்கள் ரொனால்டோ ஃப்ரீயாக இருக்காரு. இங்கே ஹிகாயின் போயிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபுட் ஒர்க். ஆனால் எடுப்படல லோகேஷ்ட. என்னாச்சு ரொனால்டோக்கு ஃபைனலில்? வாட்டர் டர்ன் இங்கே போட்டார் பிரபா. இங்கே இன்னும் பால் பிரபாட்ட தான் இருக்கு. பாலாஜி முடிச்சுட்டாங்க. பாலாஜி ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு நினைக்கும், அதோட ரொம்ப ஈஸியா போகுது இன்னைக்கு மேட்ச். டூ நில் ஆயிருக்காங்க. ரெண்டு டீமோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு சால்ஸ்பர்க்கு தான் ரெட் ஷர்ட் தான் அதிகமாக தெரியுது ஃபேன்ஸ்லே. நல்ல டர்ன் இங்கே ரவிக்குமார் போட்டார் அந்த இடத்துல. நல்ல பாஸ் பிரபாக்கு யாசர். அதோட பொசஷன் மெயின்டைன் பண்ணி நல்லா அசிஸ்ட் பண்ணார். ரொம்ப ஃப்ரீயாக ஆக்கிட்டாங்க பாலாஜியை டிஃபெண்டர்ஸ், யுவென்டஸ் டிஃபெண்டர்ஸ். சோலாவாக போட்டு போயிருக்காரு அந்த இடத்துல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். மறுபடியும் மீண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. பியானிச்சிங்க, அலெக்சாண்ட்ரோ, ரொனால்டோ இங்க போறாரு சோலோவா. ஆனால் எதுக்கு இந்த பாஸ்ன்னு தெரியல. மட்டுடிக்கு அவரே போயிருந்துருக்கலாம். அன்னைக்கு ஒரு லாங் பால், நல்ல இன்டர்செப்ஷன் தனுஷ்ட இருந்து. ரவிக்குமார் இருக்கு பால். லெஃப்ட் ஃபிளாங்க் எடுத்து போகும்போது கண்ணா ரைட் ஃபிளாங்க் எடுத்து உள்ள நுழைஞ்சிட்டாரு பிரபா. இங்கே த்ரூ பால் ரவிக்குமாருக்கு. கண்ணா நீங்கள் கண்ணா அடித்து தள்ளி விட்டாங்க. அங்கே அன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. நினச்சதோட ரொம்ப அசால்ட்டாக முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஏன்னா 2 கோலில் போயிருக்காங்க நம்ம டீம். அங்கே திவாகருக்கு இன்னும் டெஸ்ட்டு உழுகலை. ஒருவேளை மேன் சிட்டி மேட்ச் மாதிரி ஆயிருமோன்னு தெரில. இப்போ பார்க்குறீங்க மேனை ரொனால்டோ இன்னும் நிறையா காமிக்கணும்னு அவங்க டீமுக்கு. பொசஷன் வைஸ் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஷார்ட்ஸ் கூட எடுக்கலைங்கும் போது இன்னும் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஒருவேளை செகண்ட் ஹாஃப் நம்மள மாதிரி ட்விஸ்ட் அடிப்பாங்களா எனக்கு தெரியல. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெஃப்ட் டு ரைட் நம்ம டீமு. பியானிக்ஸ் இங்கே நிப்பாட்டிட்டார் ரவிக்குமாரை பிடிச்சி. நல்ல ஃபுட் ஒர்க் போகிறாங்க. ஃபவுலுங்க பியானிக்ஸ் மேலே. யாசரும் பிரபாவும் சேர்ந்து சாண்ட்விச் ஆக்கிட்டாங்க பியானிக்ஸை. கோஸ்டா இங்கே ஹிகாயின் சும்மாவே நிற்கிறாரு வழக்கம் போல். ரொனால்டோ இங்கே நல்ல டிஃபென்ஸ் எங்கள் டீம்கிட்ட இருந்து. யாசருங்க ஸ்லோ கேம் ஆடுறாங்க எஃப்சிஎன். தனுஷிங்க லோகேஷ். ஹிகாயின்ட்ட பிளேயே இல்லை. பிரபா இங்க லோகேஷ், பிரபா, பாலாஜி, யாசருங்க. நல்ல த்ரூ பால் ரவிக்குமாருக்கு. ட்விஸ்ட் கிடைக்குமா? நல்ல போட்டாரு. செம்ம சேவங்க. ரொனால்டோட்ட பால் போறதுக்கு முன்னாடி ரொனால்டோ தான் இருக்கு பால். ஹிகாயின்
ஹிகாயினை சப்ஸ்டியூட்டில் போடலாம் எனக்கு தெரிஞ்சு. வேஸ்ட் பண்ணுறாரு எங்கள் பொசஸனை. நீங்கள் சான்ஸ் கோல் போயிருக்கங்க. டக்ளஸ் கோஸ்டா எதிர்பாராததான் ஒரு கோலு. மேட்ச் சூடு பிடிக்குது இந்த டயத்துல இருந்து. செம்ம அசிஸ்ட் போட்டார் ரொனால்டோ அங்க. நம்ம கோல் கன்சிட் பண்ணி ரொம்ப மேட்ச் ஆயிருச்சு. செம்ம பிளே அங்கே ரொனால்டோ கொடுத்தாரு. அற்புதமாக வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல லாங் பால் கொடுத்தாரு. இங்கே திவாகரும் எதிர்பார்க்கல அந்த கோலை. அண்ட் செலிப்ரேஷன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சென்டர் ஆஃப் கொண்டு வராங்க பால். அடுத்து ஸ்டார்ட் பண்ண இனிமேல் தான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டீமுங்க. செகண்ட் ஹாஃப்ல அடிச்சு ஆடுறாங்க நம்ம டீம். சரிங்க, கன்ஃபியூஸ் பண்ணியே ஒரு மிஸ் பாஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் பியானிஸ்ட் இங்கே ரொம்ப டேஞ்சரஸ் மேன். ஆனால் டிஸ்போசஸ் ஆயிட்டாருங்க. திவாகரன், லோகேஷ் பாலை எத்த விடலன்னே சொல்லணும். ஹிகாயின் அட்டாக்கிங்கில் இறங்கிட்டாங்க. ஜுவென்டஸ் இன்னும் பொசஷன் பால் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ரொனால்டோ டேஞ்சரஸ் மேனுங்க. இன்னும் அவர்கிட்ட தான் பால் இருக்கு. நல்ல டிஃபென்ஸ் கண்ணன்ட்ட இருந்து. ரவிக்குமார் யாசர் சோலோவா போறாரு இந்த பிளாங்க்ல. டேனியலோ இருக்காரு அந்த இடத்துல. தேவையில்லாத டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. யாசர்கிட்ட தான் இருக்கு பால். இன்னும் பிரபா, ரவிக்குமார், இங்க கண்ணன் நல்ல ஒரு பால் போட்டார். ஆனால் டேனியலோ கணிச்சிட்டாரு. நவீன்குமார் இறக்கலாம்னு பார்த்தா டைம் போய்கிட்டே இருக்கு. நீங்க ரொனால்டோ நல்ல த்ரூ பால் டீலைட் சோலோவா போயிட்டு இருக்காரு. ஃபினிஷ் பண்ணா முடிஞ்சிச்சு டீமுக்கு. நல்ல டிஃபென்ஸ் அங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும், க்ளோரி நம்மள்கிட்ட வந்துடும். ஆனால் அப்படி தாக்கு பிடிக்க வைப்பாங்களான்னு தெரியல. லோகேஷ் போறாருங்க. 4 பேர் இருக்காங்க நம்ம டீம் அட்டாக்கிங்கில். நல்ல ஒரு லாங் பால், ஆனால் டேரக்டாக போயிருச்சு கீப்பர்கிட்ட. டக்ளஸ் கோஸ்டாங்க. அண்ட் ஹிகாயின் நல்ல அற்புதமான பால் 1-on-1 இருக்கு. ஃபினிஷ் பண்ணா முடிஞ்சு. எவ்வளவு ஒரு அற்புதமான சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாரு ஹிகாயின் எங்க டீமுக்கு. ஃபினிஷ் பண்ணிருப்பார்லாம் நான் நினைச்சேன். இன்ச்சஸ் அவையில போயிருச்சு. சேஞ்ச் கோல் போச்சர் உள்ள கொண்டு வராங்க எஃப்சிஎன். மேட்ச் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் த்ரில்லாவே போகுது மேட்ச் அங்க. ரவிக்குமார் இன்னைக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு 2-3 ஸ்கில்ஸ் எல்லாம் மார்ஷல் டர்ன்லாம் பண்ணாரு. நீங்க உள்ள பிச்சுக்குள்ள நவீன்குமார் உள்ளே வர்றது 5 நிமிஷம் பண்ணாலும் அவரோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் டீமுக்கு. திவாகரிங்க ஹிகாயினுக்கு கரெக்டான நேரத்தில் சப்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கலாம் சொன்ன மாதிரி. இப்போ டிபாலா இருக்கார். ரொனால்டோட்ட மிஸ் பாஸ் நல்ல வேலை லோகேஷ் காப்பாற்றிட்டார் டீமை. இன்னும் ரொனால்டோ தான் இருக்குது பால். ஒரு லாங் பால் டிபாலாக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. அவரே கொண்டு போயிருந்துருக்கலாம் பாலை. அண்ட் பியானிச்சுக்கு இங்கே ஒரு சப்ஸ்டியூட் சமிக்கு எதிராக வந்திருக்காரு. இன்னும் 3 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும். ஆனா பொசஷன் போய்கிட்டே இருக்கு யுவென்டஸ்க்கு. ரொனால்டோ இலைட்ட பால். அண்ட் முக்கியமான இடத்துல இருந்து பவுல் கொடுத்துருக்காங்க. அவங்க மணிபாரதிக்கும் டிலைட்டுக்கும் சண்டைங்க. ஸ்ட்ரெயிட் எல்லோ கார்டு மணிபாரதிக்கு. கிளியரான பவுலு தான் மணிபாரதிகிட்ட இருந்து. ரொம்பவே டேஞ்சரஸான பொசிஷனிங்க. டிபாலாவா ரொனால்டோவான்னு தெரியல. மேக்ஸிமம் ரொனால்டோ தான் எடுப்பாரு. சொன்ன மாதிரி ரொனால்டோ தான் எடுத்திருக்காரு. நல்ல சேவ் திவாகர்கிட்ட இருந்து. முக்கியமான இடத்துல முக்கியமான சேவ் பண்ணியிருக்காதுங்க. எக்ஸ்ட்ரா 3 நிமிஷத்துல 1.5 நிமிஷம் போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும். ஆனால் பால் ஜுவென்டஸ் தான் இருக்கு.
நல்ல டிஃபென்ஸ் லோகேஸ்ட் இருந்து மேட்ச் முடிஞ்சிருக்காங்க. முடிச்சு காட்டிட்டாங்க ரெட் புல் சால்ஸ்பர்க்கை பொறுத்தளவு. உண்மையில நினைச்ச மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டஃப்பா இருந்தாலும் கப்பு நம்ம கைக்கு வந்திருக்கு. முக்கியமா அந்த 2 கோல் காரணம் யாசருக்கும் பாலாஜிக்கும். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கிறாங்க நம்ம பேரை கப்புல. இந்த நாள், இந்த ஒரு நாள், இந்த ஒரு குளோரிக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தது நம்ம டீம். அண்ட் கேப்டன் கையில போயிருக்கு கப்பு. அண்ட் நல்ல ஒரு சாதனை. ஃபர்ஸ்ட் எவர் சாம்பியன்ஸ் லீக்குள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் கப்பு. ஒரு மேட்ச் கூட தோக்கல நம்ம சாம்பியன்ஸ் லீக்கை பொறுத்தளவு. நீங்க ஃபேன்ஸுக்குள்ள செலிப்ரேஷனுங்க. சொன்ன மாதிரியே கப்பை தட்டி தூக்கிட்டோம். செகண்ட் ஹாஃப்ல செம்ம த்ரில்லிங்கா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். நீங்க கண்ணன்ட்ட கப்பு. ஆளு கப்பு சைஸ் தான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். மணிபாரதன் டிஎன்கே வண்டர்ஃபுல் மேன்ஸ் இங்கே டிஃபெண்டர் வைஸில் நல்லா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 3 டிஃபெண்டர்ஸ் இருந்தாலும் சரி. அண்ட் இத்துடன் யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் சீசனுக்கான பாதை முடிஞ்சிருச்சு. நல்ல டீம், நல்ல செகண்ட் ஹாஃப்ல செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஜுவென்டஸ் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஹிகாயின் அற்புதமான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இல்லைனா எக்ஸ்ட்ரா டைம் வரையும் போய் இன்னும் மேட்ச் நல்லா இருந்திருக்கும். அண்ட் பாசஸாக இருந்தாலும் சரி, பொசஸனாக இருந்தாலும் சரி, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்மளோட அதிகமான ஷாட் எடுத்த வேஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் திவாகரோட சொல்ல போன அந்த முக்கியமான ஃப்ரீ கிக் சேவ்னால தப்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம் ரொனால்டோக்கு இருந்து. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் none other than பாலாஜி. செம்ம அசிஸ்டன்ட், செம்ம கோல் பண்ணாரு. அவர் மூலியமாக இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். புல்கடிஸ் அவருக்கு போகும். அவங்க டீமும் சும்மா இல்லை, நல்லா டஃப்பாக கொடுத்தாங்க சொல்லலாம். ஃபைனல் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனோட ஜுவென்டஸ் 1 அண்ட் அபிஷியலி ரெட் புல் சால்ஸ்பர்க் 2 கப்பு ஜெயிச்சிருக்காங்க. இதோட இந்த சீசன் முடிவடையுதுன்னே சொல்லலாம். அண்ட் அதர்ஸ் அவார்டு பார்ப்போம். கோல் ரேங்கிங்கில் யாசர் அந்த ஒரு கோலோட முன்னாடி வந்து நிற்கிறாரு ரொனால்டோவை பீட் பண்ணி. இன்னைக்கு அவர் கோல் போடலை. திவாகருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அந்த சேவ் மூலியமாக. நல்லபடியாக கப்பும் ஜெயிச்சிருக்கோம். கோல்டன் பூட்டும் கைக்கு வந்திருக்கு நம்ம கேப்டன் கைக்கு. அசிஸ்டுக்கு பியானிக்ஸ் தான். ஆனால் அவர் ஏற்கனவே 9 முன்னாடியே பதிச்சு வச்சதை 9 பார்க்க முடியல. அண்ட் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பிளேஸில் ரெஸ்பெக்டிவாக நம்ம ஆளுங்க இருக்காங்க. பிரபா இங்கே பிளே மேக்கர் பிரபா அண்ட் கண்ணன். அண்ட் அசிஸ்ட்லேயும் இருக்கார் யாசரங்க. தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். இதோடு இந்த சீசன் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட புது சைனிங், புது டீம் ஆளோட என்ட்ரன்ஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்கு இந்த அஃபீஷியலாக வெளியே போகிறது FC நரிக்கூட்டம்.